எனதருமை கிங்கரர்களே, இந்த யமலோக சபையை ஆரம்பித்த நாள் முதல் சில பல யுகங்களாய் பாரத தேசத்தில் பாவ புண்ணிய நீதி நிர்வாகம் செய்து எனக்கு அலுத்து போய்விட்டது. இந்த யமலோகத்தை தவிர மற்ற 3 உலகிலும் பாட்டும் கூத்துமாய் சந்தோஷமாக இருக்கிறார்கள். ஆகையினால் இதுவரை சித்திரகுப்தனின் உதவியோடு ஆட்சி புரிந்த யாம் சொர்க்கத்திற்கு செல்ல போகிறோம். யமலோகத்தின் பொறுப்புகளை எனது புத்திரன் சுபத்திரனிடம் ஒப்படைத்துவிட்டு பட்டாபிஷேகம் செய்து வைக்கப் போகிறேன். மகனே, இளைய யமதர்மராஜா, கீச்சா கீச்சா கீச்சா. தந்தையார் அவர்களுக்கு வணக்கம். சுகி பவா. தந்தையார் அவர்களே, தாங்கள் அளித்த பொறுப்புகளான 3 கோடி தேவர்களையும் காத்து ரட்சித்து பாவம் செய்யும் கொடூரர்களை நடுநடுங்க வைத்து தர்மத்தினை நிலைநாட்டி நிர்வகிப்பேன். ஜெயமுண்டாகட்டும். பிரபு, இப்பொழுதே நேரம் மிகுதியாகிவிட்டது. சொர்க்கத்திற்கு செல்வதற்காக ரம்பா ஊர்வசி மேனகை காத்துக் கொண்டிருக்கிறார்கள். சித்திரகுப்தா, துள்ளி விளையாடும் உமது உணர்ச்சிகளை என்னை போலவே கொஞ்ச நேரம் அடக்கி வையுங்கள். சுபத்ரா, செல்லும் முன்பு நான் ஒரு தேவ ரகசியத்தை சொல்ல போகிறேன். அது என்னவென்று கூறுங்கள் தந்தையாரே. பார் மகனே, பூலோகத்திலிருந்து வரும் பாவிகளில் பல மொழிகள் பேசும் மானிடர்கள் வருவார்கள். அவர்களால் உனக்கு எந்த பிரச்சனையும் வராது. ஆனால் ஒரு மொழி பேசும் மானிடர்களிடம் நீ மிக ஜாக்கிரதையாக இருக்க வேண்டும். ஆங்கில மொழி பேசுபவர்களா? இல்லை. ஹிந்தி மொழி பேசுபவர்களா? பிறகு தமிழ் மொழி. தந்தையாரே, உலகையும் கிடுகிடுக்க வைக்கும் தங்களுக்கு தமிழ் என்ற வார்த்தை கேட்டவுடன் ஏன் நடுநடுங்குகிறது? உனக்கு புரியாது சுபத்ரா. தமிழர்கள் எந்த அளவுக்கு நல்லவர்களோ அந்த அளவுக்கு மோசமானவர்கள். அவர்களை அதிகம் புகழாதீர்கள் தந்தையே. என்ன இருந்தாலும் அவர்கள் அற்ப மானிடர்கள் தானே. அந்த அற்பர்களுக்கு இந்த இளைய தர்மராஜாவின் சக்தியை உணர்த்தி புரிய வைப்பேன். பிரபு, இளைய தர்மராஜாவிற்கு உங்கள் அளவிற்கு உடல் வளர்ந்துள்ளதை தவிர சமயோஜிதம் இல்லை. உங்கள் கடந்த கால அனுபவத்தை எடுத்துக் கூறுங்கள். சுபத்ரா, 1972 ஒரு மானிடன் இங்கு வந்தான். ஆஹா, அந்த யுகபுருஷனின் உருவத்தையும் தேஜஸையும் வார்த்தைகளால் வர்ணிக்க முடியாது. இந்த வீரனுக்கு சேர வேண்டியதை நீங்க கொடுக்க மறுத்து விட்டதால் இந்த போராட்டம் உரிமை உள்ளவர்களுக்கு உரிமைக்காக போராட்டம். அடுத்தது பேரணிதான். ஆர்ப்பாட்டம் பேரணி என்று யமலோகத்தை மூடி உங்கள் தந்தையாரை உற்சாகமாக வைத்து விட்டார். அது ஏதோ கெட்ட கனவாக மறந்து விடலாம் என்று நினைத்தால் 1985 மீண்டும் ஒருவன் வந்தான். ஆஹா, அந்த சிரஞ்சீவியின் ஆட்டமும் பாட்டமும் மடியோ. தப்பு எங்களுடையது என்று உங்கள் தந்தையாரை பாடாய்படுத்தி விட்டார். அதையும் ஒரு கெட்ட கனவாக மறக்க நினைத்த போது இடியை போன்ற ஒரு இளைஞன் மறுபடியும் வந்தான். முப்பது வயது கூட தாண்டாத அந்த வாலிபன் யமனுக்கு அல்வா கொடுத்து அவரை படாத பாடுபடுத்தி தேர்தலில் தோற்கடித்து விட்டான். சுபத்ரா, சுபத்ரா. பிரபு, தமிழர்களின் பெருமையை கண்டு வியந்து திக் பிரமையால் அதிர்ந்து போய் நிற்கிறார் இளையராஜா. சுபத்ரா, இவை அனைத்தையும் மனதில் வைத்துக் கொண்டு தமிழர்கள் விஷயத்தில் நீ கொஞ்சம் ஜாக்கிரதையாகவே இருக்க வேண்டும். ஏற்கனவே நீங்கள் ஆவேசப்படுபவர். அனுபவம் மிகுந்த நான் துணையாக இருந்ததால் உங்கள் தந்தையாருக்கு ஏற்பட்ட எல்லா சிக்கல்களிலிருந்தும் எளிதாக விடுபட செய்து விட்டேன். இப்போது நீங்கள் இளைய சித்திரகுப்தரிடம் என்ன பாடுபட போகிறீர்களோ? பிரபு, வாருங்கள், சொர்க்கத்துக்கு செல்லலாம். ரம்பா, ஊர்வசி, மேனகா, திலோத்தமா, வாருங்கள். தந்தையாரே. என்ன மகனே? தாங்கள் கூறியது அனைத்தையும் கேட்ட பிறகு ஏதோ ஒரு அச்சம் என் மனதில் தோன்றுகிறது. யாராவது ஒரு அனுபவசாலியை எனக்கு துணையாக இருக்கச் செய்தால் நன்றாக இருக்கும். என்ன அளவிற்கு அனுபவசாலி இப்பொழுது நீங்கள் தேடினால் எங்கிருந்து கிடைப்பார்? வேறொருவர் எதற்கு? நீங்களே இளையராஜா. பலே, அருமையான யோசனை. யமதர்மராஜா, அருமையான முடிவு. கவிழ்த்து விட்டார்களே. பிரபு, சித்திரகுப்தா, எம்மிடம் நடந்து கொண்டது போலவே சுபத்திரனுக்கும் சேவை செய்யுங்கள். இதற்கு மேல் எம்மால் தாங்க முடியாது. யாம் சொர்க்கத்திற்கு சென்று ரம்பா, ஊர்வசி, மேனகா, திலோத்தமையுடன் ராசலீலை புரிய போகிறோம். அவஸ்தை எனக்கு, ஆனந்தம் உங்களுக்கா?
கிச்ச கிச்ச கிச்சா. சித்திரகுப்தா, பிரபு, அங்கே என்ன புலம்பு? அது இக்கடமை இங்கிருந்து சென்று பாவ புண்ணிய கணக்குகளை எடுத்து வாருங்கள். ஓ இளைய யமதர்மராஜா, நான் சுகபோகம் சுகிப்பதை தடுத்த நீங்கள் இனிமேல் நிம்மதியாக இருக்க முடியாது. எந்த தமிழர்களை பார்த்து நீங்கள் பயப்படுகிறீர்களோ அந்த தமிழனை தப்பு கணக்கு எழுதியாவது இங்கு வரவழைப்பேன். உங்களுக்கு நரகத்தை விட கொடூரமான நரக வேதனையை அனுபவிக்க வைப்பேன். அந்த தமிழனின் நிம்சையை தாங்க முடியாமல் எவ்வளவு பெரிய தவறை செய்து விட்டீர்கள் சித்திரகுப்தா. நீங்கள் இங்கிருந்து போய்விடுங்கள் என்று உங்கள் வாயாலேயே சொல்ல வைப்பேன். எங்கே இளைய யமதர்மராஜாவை பின்னி பெடலுக்க வரப்போகும் தமிழன்? எங்கே காட்டு? ராஜா! 100 தடவை செஞ்சு சச்சின் டெண்டுல்கர் கடை யாராலையும் உடைக்க முடியாது. அதே மாதிரி 100 தடவை ஜெயிலுக்கு போன ஓர கடை யாராலையும் முடிக்க முடியாது. மச்சான், இது நம்மள மாதிரி காசு வாங்கிட்டு முள்ள மரத்துல பண்ற கேப் மாதிரி மேல சத்தியமா சொல்றேன். சூப்பர். ஸ்டேஷன்ல இருந்து எஃப்ஐஆர் வாங்கிட்டு வந்தியா? புல்லட் கூட ரெடியா இருக்கா மச்சான்? நம்ம ஃபர்ஸ்ட் ஸ்பாட் எங்க? முதல்ல பாண்டி பஜார் அடிச்சு நொறுக்குறோம். அடுத்து வருவது ஸ்ரீநகர். முதல் அடி எங்க? பிளாஸ்மா டிவி. ஐயோ, அது நான் எப்படிங்க சொல்ல அடிச்சி முடியும்? தடி போடு. அடுத்து அது இது அடுத்தது 1 2 3. அடுத்தது யாரு? மறுபடியும் நீயா? ஏங்க என்ன ஒண்ணு பண்ண மாட்டீங்களா? ஐயோ ஐயோ ஐயோ, நம்ம வீட்டுக்குள்ளே வந்து என்ன சலம் கையை நிட்டு நான் கடுப்பாயிருவேன் சேட்டு. அரே பகவான். சேட்டு, உன் பக்கத்து வீட்டு மன்மோகன் எனக்கு 500 ரூபாய் கொடுத்து உன் வீட்டு மேல கல்லெறிஞ்சு வார்னிங் கொடுக்க சொன்னான். அதனால தான் அப்படி செஞ்சேன். ஆனா நீ போலீஸ் ஸ்டேஷனுக்கு போய் என் மேல எப்படி கம்ப்ளைண்ட் கொடுத்த? கடையா அர்ஜுன் ஒரு கிடிச்சினு அடிச்சு நொறுக்கிட்டேன். நம்ம நகை கடையா அர்ஜுன் ஒரு கிச்சு அதையும் நொறுக்கிட்டேன். வந்து ஆளுங்களைய சாமான்களைய ஒரு கிச்சினு அதையும் செஞ்சுட்டேன். நீ கம்ப்ளைண்ட்ல சொன்ன எல்லாத்தையும் மொத்தமா ஒழுங்கா முடிச்சிட்டேன். டேய் சேட்டு, தப்பு என் மேல நான் என்ன தண்டனை கொடுத்தாலும் ஏத்துக்குவேன். ஆனா செய்யாத தப்புக்கு எனக்கு தண்டனை வாங்கி கொடுக்கலான்னு எவனாவது நினைச்சான்னா அவன் எவ்வளவு பெரிய கொம்பனா இருந்தாலும் அவனை பின்னி பின்னி பெடல் எடுத்துருவேன். ஜாக்கிரதை. மாட்டிக்கொண்டாயா புல்லட் ராஜா? இந்த சரச சல்லாபங்கள் இன்னும் எத்தனை நாட்களுக்கென்று பார்த்து விடுகிறேன். வாழ்நாள் முடியும் முன்னரே அந்த தமிழனை நான் இங்கு வரவழைக்கப் போகிறேன். என் அன்பான சிஷ்யவனுக்காக இந்த சிம்பு சாஸ்திரி குறிச்சு கொடுத்த முகூர்த்தம் இது. இந்த அற்புதமான முகூர்த்தத்தை கெடுக்கிறோங்கிற நோக்கத்தோட அநேக துஷ்ட சக்திகள் சொந்தவாள் என்ற பேர்ல உள்ள வர போற. அதனால நீங்க எல்லாரும் ஜாக்கிரதையா இருக்கணும்னு கேட்டு. சரியா சொன்னீங்க சாமி. எந்த பக்கம் இருப்பாங்க சுவாமி? எது கூட கண்ணா, அவங்களையும் அவங்க நகைகளையும் காப்பாத்தலாமே. புத்திசாலித்தனமா பேசுற. உன் முகத்துல ராஜகளை தாண்டவமாடுது. தெரியும் சாமி. என்னைக்கு உன் வாழ்க்கையில ஒரு மகா அற்புதம் நடக்க போறது. இந்த மேட்டர் எனக்கு தெரியாது சாமி. ரொம்ப தேங்க்ஸ். சுபம். ராஜா, நீ ரைட், நான் லெஃப்ட். சரி ராஜா. இதுங்க மூஞ்சிகளை விட கழுத்து தான் ரொம்ப நல்லா இருக்கு. கண்ணா லட்டு தின்ன ஆசையா? ராஜா ராஜா 1/2 கிலோ தங்கத்தை அடிச்சிட்டேன்டா. நான் 50 கிலோ தங்கத்தை அப்படியே அடிச்சிட்டு. எங்கடா? அந்த பொண்ணு உனக்கு ஒர்க் அவுட் ஆகாது. ஏன்? அந்த பொண்ணு நான் சிஎம் பொண்ணா பிஎம் பொண்ணு? கல்யாணம் பண்றா. அது 2 நிமிஷம் கூட ஆகலையாடா. கடவுளுக்கு கருணையே இல்ல. எல்லாமே முடிச்சு போச்சு. இன்னும் நிச்சயதார்த்தம் முடியல கண்ணா. என்ன சொன்னீங்க சாமி? அதாவது நிச்சயதார்த்தம் ஒண்ணு நடக்குமோ இல்லையோ, அது 2 பேருக்கு இன்னும் நடக்கலன்னு சொல்ல வந்தேன். கண்ணோ இன்னொரு லட்டு வேணுமா?
ஆமா சரண்யா. ஐ லவ் யூ. இல்ல கூந்தல் காதை பிளாக் பண்ணுதுன்னு நினைக்கிறேன். இத பாருமா, ஐ லவ் யூ. ஒருத்திக்கு சொன்னா 3 பேர் கீழே விடுறாங்க. என் கோரிக்கையை நிறைவேற்றுவியா? நல்ல தம்பி. இந்த தம்பி எப்பயுமே நல்ல விஷயத்தை தான் பேசுற. ஏதோ உங்க ஆசீர்வாதத்தால அழகான 3 வார்த்தைகளை அப்படியே அள்ளி வீசின. ஓ, இந்த பொண்ணை பார்த்து போற இடத்துல புகழோடு சொன்னியா? ஐ லவ் யூ. என்னாச்சு சாமி? அண்ணா, நீங்க கட்டிக்க போற பொண்ணுகிட்ட எவ்வளவு ஒருத்தர் ஐ லவ் யூ சொல்றானா? யாரா நீ? நிச்சயதார்த்தத்துக்கு வந்து நான் கல்யாணம் பண்ணி போற பொண்ணுக்கு ஐ லவ் யூ சொல்றியா? பொண்ணு கிட்ட சொன்னா தானடா ஃபீல் ஆகணும். அதுதான் இன்னும் முடியலையே. சினிமாவுல வர பணக்கார மாப்பிள்ள மாதிரி கொழுத்து போயிருக்க. ஸ்வேதா இல்லனா ஏதோ சீதா கீதா சங்கீதான்னு உனக்கு யாராவது ஒர்க் அவுட் ஆவாங்கடா. ஆனா இவ்வளவு விட்டா எனக்கு யாரும் கிடைக்க மாட்டாங்கடா பாவி. சாமி கூட ஆசீர்வாதம் கொடுத்தாரு. சாமி இத பாருமா டாப்ஸி, இப்பதான் எங்களுக்குள்ள அண்டர்ஸ்டாண்டிங் வந்திருக்கு. நல்ல மனசுல வாங்கிக்கிட்டு யாராவது ஒருத்தரை செலக்ட் பண்ணு. அடேங்கப்பா, பாவி பொண்ணு என்னையே குறுகுறுன்னு பாக்குறல. இத பாருமா, என்ன மட்டும் பாக்காத, அந்த ஆளையும் பாரு. பாவம் நொந்து போயிடுவான். உனக்காக தான் பளபளன்னு ட்ரெஸ் பண்ணிருக்காரு. பாக்க சொல்லிருக்கேன். 10 வருஷமா நான் உயிருக்கு உயிரா காதலிக்க பொண்ணு மேல ஆசைப்பட்டுட்டேன். இதுக்கு மேல இந்த பூமியில நீ உயிரோட இருக்க கூடாதுடா. கூல் 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 கூல். நான் கர்ச்சீஃப் போட்ட இடத்துல எவனாவது வந்து உக்காந்தாலே அவனை துவச்சி எடுத்துருவேன். அப்படி இருக்கிறப்போ நான் கர்ச்சீஃப் போட்ட இந்த பொண்ணுக்கு தடையா எவனாவது வந்தா அவன் ஒவ்வொருத்தனுடைய சூ 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 சூட்டு கொழுப்ப கரைச்சிடுவேன். போட்டு தள்ளுங்கடா. அவசரப்படாதே, நான் சிப்பு சாஸ்திரிடா. அண்ணா, ஆள் எஸ்கேப்டா. என்ன அடிக்கிறீங்க? போய் தேடுங்கடா. போகாதே. அவனுக்கு இன்னைக்கு இல்லன்னா நாளைக்கு பிடிச்சிக்கிறான். 5 வருஷமா கஷ்டப்பட்டு ஏற்பாடு பண்ண முகூர்த்தம் போனா திரும்ப வருமா? அங்குலியே அங்குலியே பிரதான பிரார்த்திரஸ்து. சுபவாசனே சுபலக்னே சுபமுகூர்த்தே சர்வம் சுபமஸ்து. ஸ்வேதா, ராஜா, காஜா ராஜா, காஜா ராஜா. காஜா.